ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக பிக் பாஸ்கெட்டில் பண்ணியிருந்த ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ்கெட் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர். இப்போ எனக்கு டைரெக்டாக கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண டைம் இல்லாதனால தான் நான் இந்த பிக் பாஸ்கெட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறனால இது நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டர் போடும்போதே எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, நல்ல குவாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நான் எதுவுமே அதிகமான குவான்டிட்டி ஆர்டர் பண்ணலை. எல்லாமே ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அதுக்கேற்றபடி ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கம்மியாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ நான் வாங்கின திங்ஸோட ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலாக ஐடியா இல்லை. ஏன்னா இந்த காய்கறிலாம் கடையில் போய் வாங்கினேன்னா இப்போ இதே ரேட்டுக்கு தான் கிடைக்குதா, இல்லை இதை விட அதிகமான ரேட்டு கடையிலையா, இல்லை கடையில் இதை விட கம்மியான ரேட்டுக்கே இது வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டெலிவரி பாய் அவங்களே எல்லா ப்ராடக்ட்டுமே ஓப்பன் பண்ணி நம்ம முன்னாடி வச்சுடுறாங்க. வச்சுட்டு பில்லையுமே நம்ம கையில் கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் நம்ம அவங்க முன்னாடி எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து நம்ம போய்ட்டு இந்த ஆர்டர் மிஸ் ஆகுதுனோ, இல்லைனா இது குவாலிட்டி நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாங்கிறதுக்காக அவங்க முன்னாடி எல்லாமே செக் பண்ணி தான் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அது எனக்கு நல்லதாக பட்டுது. ஸோ இன்கேஸ் நமக்கு ஏதாவது ப்ராடக்ட் நமக்கு பார்க்கும்போதே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம அதை அவங்ககிட்ட ரிட்டன் பண்ணிக்கலாம். அதுவும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாம்பழம் பார்த்த உடனே நான் ஆர்டர் ஓகேன்னு சொல்லி ஆட் பண்ணியாச்சு. பட் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இல்லை. சாப்பிடவே முடியாது அந்த ஒரு புளிப்பு. பட் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்ட மாதிரி தான் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம்லாம் பார்த்தோம்ல, ஸோ அதெல்லாம் மினிமமே அவங்க 500 கிராம் தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஆப்லேயே எது நீ 500 கிராம் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 1 kg சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்களே நிறைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரீடிஃபைன்ட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ 1/4 கிலோ தான் தேவைப்படுது அப்படின்னா உங்களால் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க வச்சுருக்கிற அளவு தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே ரேட்டை நீங்கள் பே பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அது ஒன்று எனக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு முக்கியமாக தேவைப்படுற காய்கறிலாம் அவைலபிளாக இல்லை. நான் முந்தின நாள் நைட்டு செக் பண்ணேன் ஆக்சுவலாக. அப்போவுமே எனக்கு அது அவைலபிளாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பார்க்கலான்னு பார்த்தா அப்போவும் எனக்கு அவைலபிளாக இல்லை. பார்த்திங்கன்னா கேரட் அவைலபிளாக இல்லை, பீட்ரூட் அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 500 கிராம்ஸ் தான் வாங்க முடியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ தேவையில்லை. அதனால அதுவுமே என்னால் வாங்க முடியலை. இந்த மாதிரியும் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆர்டர் ஆர்டர் ஆட் பண்ணும்போது 1500க்கு மேலே உங்களோட டோட்டல் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும் அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஸோ எனக்கு என்ன தோணிடுச்சு, சரி நம்ம நமக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணி பார்ப்போம், கார்ட் வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1500க்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு 2-3 ஐட்டம் ஆட் பண்ணி அந்த ஆஃபரும் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த டைம் தேவையில்லாமல் எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கலை. நாங்கள் இப்போ தான் எங்கள் வீடு புதுசாக செட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவைப்பட்டது, அது எல்லாமே நாங்கள் வாங்கினோம். பட் இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நமக்கு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவைப்படாத ஒரு பொருளை வாங்கி சும்மா வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லாதது. ஸோ அது நம்ம யோசிச்சுக்கணும். அந்த ஆஃபர் நமக்கு வரல அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்ம கையிலேருந்து எக்ஸ்ட்ரா போகாது. அண்ட் அந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக தேவையில்லை, அதாவது இப்போதைக்கு மேபி தேவையில்லை அப்படின்னாலும் அது சும்மா நம்ம வீட்டில் இடத்த அடைச்சிட்டே இருக்காது. அது நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் தராங்க அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி எதையாவது வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லாதது. இந்த சேர் எனக்கு ஒன்று தேவைப்பட்டது. ஸோ நான் இது வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 279. அது ஆஃபர் ரேட் 279. பட் இது ஆக்சுவலாக 279க்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன். இது ஜோயோ ப்ராடக்ட்டு. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அது எனக்கு ஓகேன்னு பட்டனால அது ஒன்று வாங்கினேன். அப்புறமா நான் சொன்னேன்ல, அந்த ஸ்வீட் கார்ன் ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் டெலிவரி பாய் கொண்டு வந்திருந்தாங்க. அது நல்ல கண்டிஷன்லேயே இல்லை. ஸோ அவங்களே என்கிட்ட டைரெக்டாக கொடுத்து கேட்டாங்க, மேம் இது வேணும்னா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது ரிட்டன் பண்ணுங்கள், அமௌண்ட் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வாங்கி பார்க்கும்போது எனக்கு அது ஓகேவாக படலை. அதை யூஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு.
ஸோ நானும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் வந்து 1/2 kg நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஆர்டர் போடும்போது அது அவைலபிளாக இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க பேக் பண்ணும்போது அங்கே வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்கான அமௌண்ட்டுமே எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் வந்து இந்த 79.8 rupees வந்து என்னோடய வேலெட்டில் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பிக் பாஸ்கெட் யூஸ் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாமே பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டு, ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுட்டு, இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஆனியன் ட்ரேயில் ஆனியன் ஃபில் பண்ணேன். ஸோ ஆனியன் பேக் வந்து ஓப்பன் பண்ணேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. மேபி அது வந்து வேறு குவாலிட்டியை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்களா, இல்லைனா அது என்ன மாதிரி அவங்க போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சிலது என்னென்னா ரொம்ப பெருசாக இருக்குது, சிலது மீடியம் சைஸில் இருக்குது, சிலது ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அது என்ன அவங்களோட பிஸ்னஸ் ட்ரிக், அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியல. சின்ன வெங்காயம் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. அது வந்து ஹைப்ரிட் மாடலும் எனக்கு தெரியல. நார்மல் சின்ன வெங்காயம் நல்லதாக இருந்துச்சு அது. ஸோ அது வந்து நல்ல டீல் தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் அன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரு சின்ன ப்ளைன் குஸ்கா தான் காமிச்சிருக்கேன். ஸோ ரைஸ் வந்து நான் ஊற போட்டிருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து குக்கரில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ தட் அதோட மனம் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மனம் வந்ததுக்கப்புறமா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஆனியன் நீளமாக நறுக்குனது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். ஸோ அது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அண்ட் உங்களோட பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டி தான் செய்கிறேன். ஸோ நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி. தக்காளி வந்து பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயத்தை விட கம்மியாக தான் ஆட் பண்ணணும். தக்காளி நம்ம அதிகமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரியாணி மாதிரி இருக்காது. லாஸ்ட்டில் வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிரும். ஸோ ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்திங்கனாலும் தக்காளி வந்து வெங்காயம் சைஸை விட சின்ன சைஸை மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். முன்னாடிலாம் நம்ம சமைக்கும்போது கொத்தமல்லியில் வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து பிரியாணிக்கு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா பிரியாணியே ஆஃப் பண்ணி இறக்குனதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு கிண்டுவோம். பட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அதோட வாசனை வந்து உங்கள் பிரியாணி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு எதுபடி இந்த பிரியாணி மசாலா நீங்கள் அதிகமாக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி அந்த பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் 1 கப் அரிசி எடுத்ததுனால 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு உரைப்பு ரெண்டுமே கொஞ்சமாக அதிகமாக இருக்கணும். நார்மல் டேஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ் வெந்து வரும்போது அது ரெண்டுமே கரெக்டான பேலன்ஸ் ஆகும். ஓகேவா? அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டாலோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உரைப்பு தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி கிண்டி விட்டுட்டு அதில் லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி வாஷ் பண்ணி அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அரிசி வாஷ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது அரிசியை ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு மெதுவாக தான் அலசி அதை வந்து இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கரில் ஆட் பண்ணும்போது கூட அதை ஜென்டலாக தான் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிண்டும் போது கூட ஜஸ்ட்டு மெதுவாக தான் கிண்டணும். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப போட்டு கிண்டினீங்க அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ லாஸ்ட்டில் வெந்து வரும்போது அதோட ஷேப் வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு.
ஸோ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். அடுத்து குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன கொதி வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நாங்கள் இன்றைக்கி சைடிஷ்க்கு வந்து சிக்கன் 65 தான் பண்ணியிருந்தோம். ஸோ பிரியாணி வந்து ப்ளெயின் பிரியாணி அண்ட் வித் சிக்கன் 65. 65 பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்டோரில் கிடைக்கிற ஒரு 65 மசாலா, அப்புறமா கொஞ்சமாக கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, பெப்பர் பவுடர் இவ்வளோ போட்டு மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரமாக இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து பொரிக்கிறோம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் 2 விசில் வரணும். ரெண்டு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் கம்மியாக பண்ணனால மசாலா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணேன். ஸோ கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் போச்சு.